எல்லாம் காதல் பண்ணா என்ன சொன்னாங்க அதிகபட்சமா? நீ என்னோட இதயம், நீ என்னோட உயிர்மா, அவ்வளவுதானே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு காதலன் ஒரு புது கவிதை எழுதுகின்றான். உன்னை என்னுடைய இதயம் என்று நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நீ துடித்து நான் உயிர் வாழ விரும்பவில்லை. அவ இவன் துடிச்சா அவ உயிர் வாழக்கூடாது. அதுதான் நடுவர் அவர்களே, காதல்னா அப்படிதானே. இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம், கல்யாணம் போகலாம், கிளம்பு கிளம்புன்னு வீட்டுல அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, அப்பா அசிங்க அசிங்கமா திட்டினா கேட்க மாட்டாங்க. ஆனா காதலிய பார்க்க போனோம்னா 10 மணி 9:55 போய் நிக்கிறாங்களே. இன்னைக்கு இளைஞர்களுக்கு பங்க்சுவாலிட்டியை கத்து கொடுத்ததே இந்த காதல் தானே. பள்ளிக்கூடமா கத்து கொடுத்துச்சு, அலுவலகமா கத்து கொடுத்துச்சு. என் பக்கத்து வீட்டுல 2 பேர் இருக்காங்க நடுவர் அவர்களே. 2 பேரும் வேலைக்கு போறவங்க. பாவம், அந்த அக்கா ஆபீஸ்ல கண்டிப்பா ஃபாரின் போய் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியல. அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீ பத்திரமா போயிட்டு வாமா, நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் வீட்டு தலைவி, இந்த உலகத்துக்கே தலைவி ஆகணும்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களே. இப்படி காதலியின் கண்களை மட்டும் நேசிக்காமல் அவளுடைய கனவையும் சேர்த்து நேசிக்க வைக்கின்றதே. இந்த காதல் ஆபத்தை எடுத்து சேஷாத்ரி அண்ணாக்கு. அதுல என்ன வருத்தம் தெரியுமா? பாரதி அக்கா போய் அந்த சைடு உட்கார்ந்ததுதான். யோசித்து பாருங்க, வீட்டுல இருக்கிறவங்க காதலோடு நம்ம கனவையும் சேர்த்து நேசிக்கிற காரணத்தினாலதான் நைட் இட்லி வைக்கலாமா சட்னி வைக்கலாமான்னு யோசிக்காம கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து பட்டிமன்றம் பேச முடியுது பாரதி அக்கா. ராஜாராம் ஐயா அப்படி பேசுறாருன்னா அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவருக்கு காதலிக்க நேரம் இல்லை, அந்த ஆதங்கத்துல பேசுறாரு. நேரம் இல்லை இல்லம்மா, வழி இல்லம்மா. அன்னைக்கு என்னோட தோழி ஒருத்திக்கு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு ஐயா, ஒரு லவ் ப்ரொபோசல். அவ என்ன பண்ணா தெரியுமா? அவளுக்கும் பிடிச்சிருந்தது அந்த பையனை, அவளும் போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். யார்கிட்ட தெரியுமா? அந்த பையன் கிட்ட இல்ல, தன்னோட அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சரின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாமான்னு சொன்னான். அவங்க அம்மாவும் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தாங்க. நம்முடைய வளர்ப்பு எப்போதும் தப்பாகாது, அதனால 2 விசாரிக்கலான்னு விசாரிச்சாங்க. 2 குடும்பமும் சேர்ந்து பேசினாங்க. ஜாம்னு கல்யாணம் நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதுதானே காதலுக்கு மரியாதை. முதலியே பெற்றோர்கள்ட்ட இருந்து லைசன்ஸை வாங்கிட்டு அப்புறம் தானே காதல்ன்ற வண்டியில ஏறி போறாங்களே. இது ஒரு புதுவிதமான ஸ்டைல் நடுவர் அவர்களே. எனக்கு இப்ப பாரதியோட பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. நாடகத்தே காவியத்திலே காதல் என்றால் இம்மூவரும் தான் வியப்பெய்தி நன்றாம் என்ப, ஆனால் ஊரினிலே ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே காதல் என்றால் உருமுகின்றனர் நடுவர். பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கின்றனர். சமீபத்துல தர்மபுரியில நடந்த சம்பவம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடைசி நேரத்துல கூட, தன்னோட கடைசி லெட்டர்ல கூட, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ மேல யாரும் கோபப்படாதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே. அங்கே காதல் ஆரோக்கியமாகத்தான் இருந்தது. உங்களை மாதிரி மனிதர்கள், உங்க கட்சியை சேர்ந்த மனிதர்கள் தான் காதலுக்கு ஆபத்தாக மாறி போயிருக்கின்றார்கள். பப்புக்கு போகணுமா கூகுள் மேப் மாதிரி இருக்கணுமா? இதெல்லாம் காதலா சேஷாத்ரி அண்ணா? சுருக்கமா சொல்லணும்னா, இன்னைக்கு காதல்ன்றது ஒரு மெதுவடைய போல, அதுல இருக்கிற உளுந்துன்றது ஆரோக்கியமான விஷயம். அந்த உளுந்த பார்த்துதான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் விழுந்து காதல் பண்றாங்க. என்னைய நினைச்சா எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கம்மா. அதுதான் நடுவர் அவர்களே நானும் சொல்றேன். அந்த எண்ணெய மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு ஐயையோ வடப்போச்சே, காதலின் தரம் போச்சேன்னு எதிர்கட்சியினர் புலம்புகிறார்கள். வெறும் முட்களை மட்டும் பார்த்து விட்டு ரோஜா செடியே ஆபத்தானது என்று சொல்கிறார்கள். அழகு தெரிய வேண்டும் என்றால் ரோஜா மலரை பாருங்கள், அப்படியும் தெரியவில்லை என்றால் ஒரு நல்ல கண்டாக்டராக பாருங்கள். அவங்க 3 பேரும் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ நடுவரையா, நீங்கள் எப்பவுமே எங்க கட்சி. ஏன்னா என்ன சொன்னார்? வாங்க பழகலாம், பிடிச்சா கட்டிப்போம்யா. பிடிச்சா கட்டிப்போம்யா, இல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோம்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் காதலுக்கே பாலமாக அமைந்தவர் நிச்சயமாக தீர்ப்பையும் எங்கள் பக்கம் தான் தருவார்.
காதலும் கற்பும் பிறந்த பூமி பாரத தேசம். அதனால நிச்சயமாக இங்கே இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.